வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், குரு வாழ்க, குருவே துணை. இறையருளும் குருவருளும் என்றும் துணை நிற்கும் எல்லாம் வல்ல என் குருநாதர் மாயாண்டி சாமிகள் அவருடைய பாதம் படுகின்றோம். என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையுடைய பாதத்தை படுகின்றோம். எங்களுடைய குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறோம். அனைத்து இங்கு வந்து கலந்து கொண்டவர்களுக்கும் அவர்களுடைய குலதெய்வத்தை வணங்குகிறோம். இஷ்ட தெய்வங்களை வணங்கி இந்த ஒரு நல்ல வாய்ப்பை நாம் பயன்படுத்தணும். அதற்கு எல்லாம் இறை சக்தியானது உறுதுணையாக இருக்க வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வணக்கம் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு மரபணு ஜோதிடம், டிஎன்ஏ அஸ்ட்ராலஜியினுடைய அறிமுக வகுப்பு. மரபணு ஜோதிடம் அப்படின்னா என்ன? நம்முடைய பாரம்பரியம் முன்னோர்கள் சொன்ன ஜோதிடத்திலிருந்து இது எப்படி ஒரு அப்டேட் ஆயிருக்கு அல்லது எப்படி இதை பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றியான வகுப்பு பார்க்குறோம். நம்ம தரவா தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் போர்டில் எழுதியிருக்கோம். ராசியினுடைய தன்மைகள், ராசிகளை பற்றி நமக்கு தெரியணும். அதுக்கடுத்து நமக்கு ராசியினுடைய தன்மைகள் நமக்கு தெளிவாக தெரியணும். அப்போ அதுக்கடுத்து என்ன தெரியணும்? ராசிகளுக்கு அடுத்து என்ன தெரியணும் அப்படின்னா, நல்லா பாருங்க, 9 எழுதியிருக்கோம். ராசி, அந்த ராசிக்குள்ள இருக்கிற கிரகம், அடுத்து அந்த பாவம், அதனுடைய நட்சத்திரம், இதெல்லாம் நமக்கு தெரியணும். கடைசியில பரிகாரத்தை பத்தி நமக்கு ஒரு தெளிவான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிறணும். பரிகாரத்தை நம்ம 3 தான் பிரிச்சிருக்கோம். வாழ்வியல் பரிகாரம், தெய்வீக பரிகாரம் அப்படின்னு சொல்லி, வாழ்வியல் பரிகாரம், தெய்வீக பரிகாரம், தொழில் பரிகாரம் அப்படின்னு 3 வகையான பரிகாரங்களை. பரிகாரம் என்பது என்ன அப்படின்னா, நமக்கு நடக்க வேண்டிய அந்த காலகட்டங்கள்ல அது நடக்கலை அப்படின்னா ஏதோ ஒரு சில தடைகள் இருக்கும். அந்த தடைகள், நாம் அதை போய் அந்த தடைகளுக்கு இறைவனிடம் வேண்டும் போது அது நமக்கு அந்த காரியம் நடக்கும், உறுதியாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நாம் அதை செய்கிறோம். அது அவ்வாறு நடந்திருக்கோம். ஏன் அப்படின்னா, மகான்கள், சித்தர்கள், யோகிகள் எல்லாம் அவருடைய பாதத்தை நாம் பணிகின்ற போது, அவருடைய திருவடியை சரணமடையும் போது அது நமக்கு கண்டிப்பாக அந்த இது நடக்கிறது. அதாவது ஒருத்தருக்கு ஒரு சம்பவம் நடக்கணும் அப்படின்னா, மாயாண்டி சாமிகள் அவர்கள், மாயாண்டி சாமிகளுடைய பக்தை வெளிநாட்டிலிருந்து வரும்போது விமானத்துல ஒரு சின்ன ஃபால்ட் ஆயிடுச்சு. ஃபால்ட் ஆன உடனே அது விமானம் ஜர்க் ஆகுது, ஷேவரிங் ஆகுது. அப்ப இந்த அம்மா மாயாண்டின்னு கத்த உடனே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அது அப்படியே ஆகி அப்படி நேரா வந்துருச்சு. நேரில் அப்படியே போயிருக்கு. சாமியை திரும்பி பார்க்கறதுக்காக வெளிநாட்டிலிருந்து, அமெரிக்காவிலிருந்து வந்த பிறகு நேரடியாக அந்த அம்மா இடைமலருக்கு சாமிகள் உட்காந்துருக்காங்க மடத்துல. அப்போ பார்க்க போகும்போது சொல்றாங்க, சாமிகள் சொல்றாங்க, என்ன மேலேயே கத்துற, ஆகாயத்திலேயும் அப்படின்னு சொல்ற. அப்ப அது சரியாயிடும். அப்ப இது என்ன தெரியுது அப்படின்னா, நம்முடைய பிரார்த்தனையை இறைவனாகிய சூட்சம சக்தி ஆகியவை அதை ஏற்றுக்கொள்கிறது, அது நிறைவேறுகிறது. அதனால அது எப்படி அந்த சூட்சமத்தை நாம் தெரிந்து கொண்டோம் ஆனால் நம் வாழ்க்கையிலே வெற்றி பெறலாம் அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை நம்ம இந்த வகுப்புல நம்ம கற்றுக் கொடுக்க போறோம். இந்த வகுப்பானது 1 மாசம் உள்ள இந்த வகுப்பு நடைபெறும். இந்த வகுப்புல ஒரு ஜாதகத்தை நம்ம எப்படி பார்க்கணும், ஒரு ஜாதகத்தை நம்ம பாரம்பரியத்தில் எப்படி பார்த்துட்டு இருக்கோம், அதுல இருந்து நம்ம டிஎன்ஏ அஸ்ட்ராலஜியில எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கிற கால்குலேஷன் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாங்க சொல்லி கொடுத்துருவோம். இப்ப நம்ம இதுல என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கிறோம். கிரகம் உருவாகின்ற நேரத்தில், இந்த கிரகம் உருவாகும் போது, மனிதன் உருவாகும் போது கருவிலிருந்து, கருமையத்திலிருந்து அவன் கருவாகி தாயினுடைய கருவறையிலிருந்து அவன் வெளியிலே வருகிற போது அவனுடைய முதல் சுவாசம் தான் பிறப்புன்னு சொல்றோம். அது ஒரு பிறப்பு அல்லது பிரசவித்தல் அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் பேரு குழந்தை பேருன்னு சொல்றோம். பேறுகாலம் என்றால் பிறப்பு என்று அர்த்தம். அப்ப அந்த பிறந்த மனிதன் முதல் சுவாசத்தை எடுக்கிறான். அதே போல இந்த உலகத்தில் எந்த பொருள் உற்பத்தி ஆகிறதோ அத்தனை பொருள்களுக்கும் ஆயுள் காலம் உண்டு, அதனுடைய பயன்பாடு உண்டு. அப்ப இந்த பூமியோ, இந்த கோள்களோ,
இந்த கிரகங்கள் எல்லாமே பிறக்கின்ற உதயமாகும் போது அதற்கும் காலத்தை கணித்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். அப்படி 9 கிரகங்களும் எந்த நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறது, 9 கிரகங்கள் உருவாகும் போது எந்த நட்சத்திரம் அதற்கு தொடர்பு உள்ளது, எந்த நட்சத்திரத்தின் கூட்டத்தின் அதனுடைய ஆதிக்கம் இருக்கு. நம்ம இதுல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 27 நட்சத்திரங்களை நன்கு தெரியும். 27 நட்சத்திரத்தை வரிசையா சொல்ல தெரியணும். 27 நட்சத்திரம் இந்த ராசி கட்டத்துக்குள்ள எந்த இடத்துல இருக்குங்கிறது தெரியணும். 2வது 3 நட்சத்திரங்களாக ஒவ்வொரு கிரகத்துக்கும் 3 முப்பரிமாணத்துல 3 நட்சத்திரங்களாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம மனப்பாடமா தெரியணும். அப்படி தெரிஞ்சிச்சுன்னா தான் நம்ம இந்த தெளிவாக சொல்ல முடியும். இதை நான் உங்களை தெளிவிட வச்சிருவோம். அப்ப இந்த 27 நட்சத்திரத்தையும் 3 நட்சத்திரங்களாக ஒவ்வொரு கிரகத்துக்கும், இப்ப சூரியன்னா இந்த சூரியனோட தொடர்புடைய நட்சத்திரம் முதல் பாரியாயத்தில் இருக்கக்கூடிய திருத்தியை நட்சத்திரத்துக்கும், அதாவது பாரியாயம்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க, 4 ராசிகள் கொண்டது முதல் மண்டலம், அது மேச மண்டலம், அதுக்கு பேர் பாரியாயம் என்று அர்த்தம். அடுத்து சிம்ம மண்டலம், அது 4 ராசிகளை கொண்டது, அதற்கு 2வது பாரியாயம் என்று அர்த்தம். 3வது பாரியாயம் தனூர் மண்டலம். இந்த 3 மண்டலங்களாக பிரித்திருக்கிறார்கள். 3 மண்டலத்திலையும் ஒவ்வொரு மண்டலத்திலையும் 9 நட்சத்திரங்கள் தான் ஆளுகை செய்கிறது. இந்த 9 நட்சத்திரங்கள் ஆளுகை செய்து, அப்ப முதல் பாரியாயத்தில் இருக்கக்கூடிய 9 நட்சத்திரங்களும், அந்த முதல் பாரியாயத்திலே அஸ்வினி தொடங்கி ஆயில்யத்தில் முடியுது. இந்த முதல் பாரியாயத்தில் கூடிய 9 நட்சத்திரங்கள், அதுல முதல் பாரியாயத்தில் முதல் நட்சத்திரமும், 2வது பாரியாயத்தில் உள்ள முதல் நட்சத்திரமும், 3வது பாரியாயத்தில் முதல் நட்சத்திரமும் கேதுவினுடைய ஆற்றலை, கேதுவினுடைய தன்மையை, அதாவது இந்த 3 நட்சத்திரங்களும் கேதுவுக்கு இந்த தன்மையை கொடுக்கிறது. அப்படின்னா இது கேதுவுடைய நட்சத்திரம், கேதுவினுடைய கனெக்டிவிட்டி இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியணும். இதை நம்ம தெரியணும். இது அடிப்படை. அப்ப தசாபுத்தியின் அடிப்படையில் தான் நட்சத்திரங்களை அடுக்கி வச்சிருக்காங்க. கேது தசை, அஸ்வினி தசை அப்படின்னு கேது தசையாக அடிச்சிருக்காங்க. கேதுக்கு அடுத்து சுக்கிரன், சுக்கிரனுக்கு அடுத்து சூரியன், சூரியனுக்கு அடுத்து சந்திரன், சந்திரனுக்கு அடுத்து செவ்வாய், செவ்வாய்க்கு அடுத்து ராகு, ராகுக்கு அடுத்து குரு, குருவுக்கு அடுத்து சனி, சனிக்கு அடுத்து புதன். இவ்வாறு தசைகளை விம்சோத்ரி தசா அப்படின்னு 120 ஆண்டு காலமாக அந்த காலத்துல ஒவ்வொரு தசைக்கும் ஆண்டுகள் 120 வருஷம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. முதல் பாரியாயத்தில் 120 வருஷமும், 2வது பாரியாயத்தில் 120 வருஷமும், 3வது பாரியாயத்தில் 120 வருஷமும் இருக்கிறது. இப்படி பிரிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரியணும். இந்த அடிப்படை தெரிஞ்ச பிறகு இந்த நட்சத்திரங்கள், 27 நட்சத்திரங்களும் 27 நட்சத்திரத்தையும் இந்த 27 நட்சத்திரமும் எந்த டிஎன்ஏ கனெக்டிவிட்டியோட தொடர்புடையது, எந்த மரபணுவோட தொடர்புடையது. இப்ப டிஎன்ஏ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்முடைய மரபு, நம்முடைய வம்சாவளி அப்படின்னா என்ன. நான் இருக்கேன் அப்படின்னா, இப்ப நான் இந்த உலகத்துக்கு நான் எப்படி வந்தேன் அப்படின்னா, என் தாய், என் தந்தை, இந்த 2 பேர்களுடைய உடல் உயிர், 2 பேர்களுடைய இந்த 2 பேரில் இருந்துதான் நான் உருவாயிருக்கிறேன். இந்த 2 பேர்கள் உருவாயிருக்கிறார்கள். அப்ப இந்த 2 பேர் தான் என்னுடைய வம்சம். அந்த வம்சத்தை 2 பேர்கள், அந்த ஒவ்வொருவரையும் 2 பேர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். அப்ப அந்த 2 பேர், இந்த 2 பேர்கள் சேர்ந்து 4 பேர்கள் சேர்ந்து என் தாய் தந்தையை உருவாக்கியிருக்காங்க. அவருடைய மரபணு, என் தாத்தா, 2 தாத்தா, 2 பாட்டி, 2 பேர் அப்பா அம்மா, இந்த 6 பேர்கள் கொண்ட அந்த 6 பேர்களுடைய மரபணு தொடர்பு எனக்கு இருக்கும். என்னுடைய, அது சுருக்கமா சொல்ல போனோம் அப்படின்னா, இந்த உடலை கொடுத்தவள் தாய், இந்த உடலுக்குள் இருக்கிற உயிரை கொடுத்தவர், உயிருள்ள ஆற்றலை கொடுத்தவர் தந்தை. அதனாலதான் இந்த உடம்புக்கு சொந்தக்காரர் இந்த உடம்புக்கு சொந்தக்காரர்கள் தாய் வர்க்கங்கள், இந்த ஆத்மாவுக்கு சொந்தக்காரர்கள் தந்தை வர்க்கங்கள். அதனாலதான் தந்தை வர்க்கங்கள் நம்மளை ஆத்மா பந்தமாக வைத்துக் கொள்கிறார்கள்.
உடலுக்கு சொந்தம் இருக்கிறதுனாலதான் என்னுடைய தாய் வர்க்கத்தினர்கள் என்னுடைய சகோதரியை என்னுடன் பிறந்த சகோதரிகளை அவர்களுடைய அந்த உடல் பந்தத்தினால்தான் அவர்கள் என்னுடைய சகோதரியை அவர்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள். அவர்களோட உடல் சொந்தம் உள்ளவர்களை பெண் குழந்தையை என்னுடைய வர்க்கத்தினர்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள். அப்போ உடலுக்கு சொந்தம் இது சந்திர வர்க்கம், இது சூரிய வர்க்கம் அப்படின்னு அர்த்தம். இப்போ மரபணுங்கிறது நம்முடைய ரத்தத்திலையும் நம்முடைய உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்லுகளையும் உண்டு. அதனால இதை நாம் எப்படி தெரிந்து கொள்வோம் அப்படின்னா, வந்து 27 நட்சத்திரமும் மரபணு தொடர்பு உண்டு. 27 நட்சத்திரமும் 8 கர்மாக்களாக 8 டிஎன்ஏவாக பிரிக்கப்படுகிறது. 9 கிரகங்களுக்கு மட்டும்தான் மரபணு தொடர்பு இருக்கு. 9 கிரகங்கள் இருக்கு, 8 கிரகங்களுக்கு தான் இந்த மரபணு தொடர்பு உள்ளது. அதாவது டிஎன்ஏ ரெஜிஸ்ட்ரி உண்டு அப்படிங்கிறத புரிச்சுக்கிறோம். அப்ப கர்மா யாருக்கு இல்லை அப்படின்னா, கேதுக்குங்கிறதுக்கு மோட்சம்ங்கிறதுனால கர்மா ரெஜிஸ்ட்ரி இல்லை. ராகு வரைக்கும் கர்மா ரெஜிஸ்ட்ரி இருக்கு அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். இப்ப ராகு வரைக்கும் அது கர்மாவுடைய தொடர்பு உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப ராகு வரை எடுத்துட்டோம்னா 8 தான் 8 விதமான கர்மா, 8 வித கிரகங்களுக்குத்தான் கர்ம தொடர்பு உண்டு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பதிவு செய்யணும். அப்ப உதாரணமாக சூரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த சூரியனுங்கிறது சூரியனுடைய வம்சாவளியை சேர்ந்த நட்சத்திரங்கள் எது? சந்திரனுடைய வம்சாவளியை சேர்ந்த நட்சத்திரங்கள் எது? செவ்வாயினுடைய வம்சாவளியை சேர்ந்த நட்சத்திரம் எது அப்படின்னு பிரிக்க தெரியணும். அப்படி பிரிக்க தெரிஞ்சிட்டோம்னா, இப்ப உதாரணமா எடுத்துக்கலாம். நம்முடைய முதல் பாரியாயத்தில் இருக்கக்கூடிய அந்த முதல் நட்சத்திரமாகிய அஸ்வினி நட்சத்திரம் சூரியனுடைய வம்சாவளியை சார்ந்தது. சூரியனுடைய டிஎன்ஏ ரெஜிஸ்ட்ரி இருக்கு. அப்ப அஸ்வினி நட்சத்திரத்தை அப்படி எடுத்து பார்த்தோம்னா, அஸ்வினி நட்சத்திரத்துல போய் ஒரு பாவாதிபதி நின்றாலோ, ஒரு கிரகம் போய் நின்றாலோ, அங்கே சூரியனுடைய டிஎன்ஏ போயிடும். அஸ்வினிக்கு முதல் பாரியாயத்துல அஸ்வினியையும், அதே பாரியாயத்தில் இருக்கக்கூடிய ஆயில்ய நட்சத்திரமும் சூரியனுடைய வம்சாவளியை சார்ந்த நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்து 2வது பாரியாயத்தில் வரும்போது அனுச நட்சத்திரம், அதாவது கடைசியில் இருக்கக்கூடிய கேட்டைக்கு இருக்கிற அனுச நட்சத்திரமும், அதே மாதிரி இந்த 3வது பாரியாயத்தில் உள்ள புரட்டாதி நட்சத்திரமும் சூரியனுடைய மரபணு தொடர்புடைய நட்சத்திரங்கள். அதாவது முதல் நட்சத்திரமும் 9வது நட்சத்திரமும் 17வது நட்சத்திரமாகிய அனுச நட்சத்திரமும் 25வது நட்சத்திரமாகிய புரட்டாதி நட்சத்திரத்துக்கும் யாருடைய டிஎன்ஏ ரெஜிஸ்ட்ரி வந்துருது? சூரியனுடைய மரபணு தொடர்பு வந்துள்ளது. சூரியனுடைய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு நம்ம இந்த நட்சத்திரத்தில் பிறப்பவர்கள் எல்லாம் யாருடைய வம்சத்தை சார்ந்தவர்கள்? சூரியனுடைய வம்சத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இதே மாதிரி அடுத்து சந்திரனுடைய வம்சாவளியை அதுல இருந்து அப்படியே கணக்கிடும். அப்ப பரணி நட்சத்திரம் இருக்கு, 2வது நட்சத்திரம். அப்ப பரணி நட்சத்திரம் சந்திரனுடைய வம்சாவளிக்கு வந்துடும். அதுல இருந்து பரணியிலிருந்து இப்ப ஆயிலியம் போன பிறகு மகம் இருக்கு இல்லையா, அந்த மகத்துக்கு சந்திரனுடைய வம்சாவளியே வந்தது. இங்க அனுசத்துக்கு எடுத்து கேட்டை இருக்கு இல்லையா, அந்த கேட்டை அந்த சந்திரனுடைய வம்சாவளியை வந்துவிடுது. இங்கே புரட்டாதிக்கு எடுத்து உத்திரட்டாதி இருக்கு இல்லையா, அந்த உத்திரட்டாதி என்பது சந்திரனுடைய வம்சாவளியை சேர்ந்தது. சந்திரனுடைய டிஎன்ஏ ரெஜிஸ்ட்ரி இருக்கு. அப்ப சந்திரனுடைய கர்ம பதிவு யாருக்கு வந்துருது? இந்த நட்சத்திரத்துக்கு வந்துருது. அப்ப எந்தெந்த நட்சத்திரம்? பரணி நட்சத்திரம் சந்திரனுடைய டிஎன்ஏ ரெஜிஸ்ட்ரி இருக்கிறது. மக நட்சத்திரம் சந்திரனுடைய டிஎன்ஏ ரெஜிஸ்ட்ரி இருக்கிறது. கேட்டை நட்சத்திரத்துக்கு டிஎன்ஏ ரெஜிஸ்ட்ரி இருக்கிறது. உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கும் டிஎன்ஏ ரெஜிஸ்ட்ரி இருக்கிறது. சந்திரனுடைய டிஎன்ஏ ரெஜிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம பிரிச்சு எடுத்துக்கிறோம். இப்படி 9 கிரகங்களும்
27 நட்சத்திரத்துல 8 கிரகத்திற்கும் டிஎன்ஏ ரெஜிஸ்ட்ரி உண்டு அப்படின்னு பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது அடுத்து பாருங்க, அஸ்வினி பார்த்துட்டோம், பரணி பார்த்துட்டோம். கிருத்திகைங்கிறது செவ்வாயினுடைய டிஎன்ஏ ரெஜிஸ்ட்ரி. பூர நட்சத்திரம்ங்கிறது செவ்வாயினுடைய டிஎன்ஏ ரெஜிஸ்ட்ரி. மூல நட்சத்திரம் செவ்வாயினுடைய டிஎன்ஏ ரெஜிஸ்ட்ரி. ரேவதி நட்சத்திரமும் டிஎன்ஏ ரெஜிஸ்ட்ரி அப்படின்னு வந்துடும். அப்ப இந்த இதில் 4 நட்சத்திரம் வந்துடும். எது? செவ்வாயினுடைய மரபணு தொடர்புடையவர்களும் 4 நட்சத்திரம் வந்துடும். அப்ப கிருத்திய நட்சத்திரத்தை போய் நம்ம அப்படி தொட்டு பார்த்தோம்னா அங்க செவ்வாய் இருக்குன்னு அர்த்தம். செவ்வாய் உள்ள இருக்குன்னு அர்த்தம். செவ்வாய் அதற்குள்ள, செவ்வாயினுடைய கிரக அந்த செவ்வாயினுடைய தன்மை அதுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு நம்ம எடுத்தோம். அப்ப கிருத்திகை, பூரம், மூலம், ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறப்பவர்களும் இந்த நட்சத்திரத்துல எந்த பாவம் விழுகுதோ, எந்த கிரகம் போய் நிற்குதோ அவர்களுக்கு செவ்வாயினுடைய மரபணு தொடர்பு வந்து விடுகிறது அப்படின்னு எடுத்தோம். அடுத்து பாருங்க, கிருத்திய பாத்திரம். ரோகிணி அப்படின்னா புதன். ரோகிணி, உத்திரம், பூராடம். ரோகிணி, உத்திரம், பூராடம் இது புதனுடைய டிஎன்ஏ ரெஜிஸ்ட்ரி இருக்கிறது. புதனுடைய கர்மப்பதிவு இருக்கு. இந்த கர்மப்பதிவுங்கிற வார்த்தைய நான் கொஞ்சம் அப்படி மாத்தி மரபணு தொடர்புடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்றேன். இந்த கர்மா அப்படின்றது தமிழ். ஆமா, உள்ள வாங்க அப்படின்னு. அப்ப இந்த இடத்துல வந்து அந்த புதனுடைய வம்சாவளியை சார்ந்தவர்கள். அப்ப நம்ம கூப்பிடுறாங்க, யாரா இது யாருடைய வம்சத்தை சார்ந்தவங்களா? சார் நான் ரோகிணி நட்சத்திரம், நீ வந்து புதனுடைய வம்சம். நான் உத்திரம், நீ புதனுடைய வம்சம். நான் பூராடம், புதனுடைய வம்சத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்ல தெரியும். அப்படி பார்த்து இதுல முக்கியமான அடுத்து புதன் முடிஞ்சிருச்சு. புதனுக்கு அடுத்து யாரு வர்றா? குருவர். குரு அப்படின்னா மிருகசீரிடம் அப்படின்னு பார்க்கிறோம். மிருகசீரிடம் அப்படிங்கிற நட்சத்திரத்துக்கு குருவனுடைய வம்சாவளியை தொடர்புடையவர்களாக மாறுகிறார். குருவுடைய வம்சாவளி அதுக்கு வந்து அடுத்து வந்து அஸ்த நட்சத்திரம் குருவுடைய வம்சாவளியை சார்ந்தவர்களாகிறார். உத்திராடம் குருவுடைய வம்சாவளியை சார்ந்தவர்களாகிறார். அப்ப இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குருவனுடைய தாக்கம் இங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அப்ப அஸ்தம், I was born in the Asta Nakshatra. You are Guru. You are belongs to Guru family. You are DNA family. அப்படிங்கிறத நீங்க எடுத்து குருவை பார்த்து, குருவுக்கு அடுத்து யாரு வருவா? சுக்கிரன் வருவார். குருவுக்கு அடுத்து யாரு வர்றா? சுக்கிரன் வர்றார். இப்ப சுக்கிரன் வரும்போது திருவாதிரை அப்படின்னாலே சுக்கிரனுடைய டிஎன்ஏ ரெஜிஸ்ட்ரி. திருவாதிரை, சித்திரை, திருவோணம். சித்திரை நட்சத்திரம் அப்படின்னாலே இந்த சுக்கிரனுடைய கர்மப்பதிவு, அதான் மரபணு தொடர்பு, அது டிஎன்ஏ ரெஜிஸ்ட்ரி அப்படின்னு. அப்ப இந்த சித்திரை, திருவாதிரை, சித்திரை, திருவோணம் சுக்கிரன். இப்ப சுக்கிரனுக்கு அடுத்து சனி வர்றாரு. சனி வந்தோட புனர்வூசம், சுவாதி, அவிட்டம். புனர்வூசம், சுவாதி, அவிட்டம். புனர்வூசம், சுவாதி, அவிட்டம் அப்படின்னா இவருடைய இந்த சுக்கிரனுடைய மரபணு தொடர்புடையவர்களாக வந்து. அதுக்கடுத்து ராகுவினுடைய டிஎன்ஏ ரெஜிஸ்ட்ரி யாரு அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 3 நட்சத்திரம். பூச நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், சதய நட்சத்திரம். அப்ப பூசத்துல பிறந்தா ராகுவினுடைய டிஎன்ஏ ரெஜிஸ்ட்ரி வந்துடுது. விசாக நட்சத்திரத்துல பிறந்துச்சோம்னா ராகுவினுடைய டிஎன்ஏ ரெஜிஸ்ட்ரி வந்துடுது. ராகுடைய நட்சத்திரமாகிய சதய நட்சத்திரமும் ராகுனுடைய டிஎன்ஏ ரெஜிஸ்ட்ரி வந்துடுது. இப்ப 27 நட்சத்திரத்துக்கும் மரபணு தொடர்பு பத்தி நம்ம சொல்லியாச்சு. ஆனா நம்ம இந்த கிளாஸ்ல படிக்கக்கூடிய ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 8 கிரகங்களினுடைய அந்த டிஎன்ஏ ரெஜிஸ்ட்ரியில் அது என்ன மாதிரி குணங்களை நமக்கு தரப்போகிறது அப்படிங்கிறதுதான் முக்கியம். அதே மாதிரி 9 கிரகங்களும் இப்ப கிரகத்துக்கு எப்படி டிஎன்ஏ வருதுன்னா, இந்த 9 கிரகங்களும் போய் இந்த 27 நட்சத்திரத்தில் தான் உருவானது.
இந்த உலகத்துல யார் பிறந்தாலும் ஒரு நட்சத்திரத்தில் தான் லக்னம் விழும், ஒரு நட்சத்திரத்தில் தான் சந்திரன் விழும். நம்ம படிக்க போறதுனால ஹைலைட்டான விஷயம் என்ன, 12 பாவங்களும் எந்த நட்சத்திரத்தில் விழுந்திருக்கிறது, 12 பாவத்தின் ஆரம்ப முனை நட்சத்திரம் எது, 12 ஆரம்ப முனையின் ஹஸ்பல் ஸ்டார் யாரு, அதான் முக்கியம். 12 பாவத்தின் விதியை கொடுப்பனையை தீர்மானிப்பவர்கள் யார் எப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம். அப்படின்னு பார்க்கும்போது இப்ப 27 நட்சத்திரங்கள், 9 கிரகங்கள்ல இந்த சூரியன்ங்கிற கிரகம், பிளானட்ஸ், சூரியன்ங்கிற கிரகம் இந்த 8 டிஎன்ஏவோட எந்த டிஎன்ஏல சூரியன் எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறார்னா அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்து விடுகிறார். அஸ்த நட்சத்திரத்துல பிறந்துடுறாரு. அஸ்த நட்சத்திரம் பிறந்ததுனால அவருக்கு என்ன வந்துருச்சு, டிஎன்ஏ ரெஜிஸ்ட்ரி வந்துருச்சு. என்ன டிஎன்ஏ ரெஜிஸ்ட்ரி வந்துருச்சு, குருவுடைய ரத்தம் வந்துருச்சு. சூரியனுடைய உடம்புல யார் இருக்கா, குருவுடைய ரத்தம் இருக்கிறது. ஓகே, ஐயா வணக்கம். திண்டுக்கல் பரமேஸ்வரன். வணக்கம் வணக்கம் சாமி, வணக்கம் சாமி, வணக்கம் வணக்கம். சரிமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. அப்ப ஒவ்வொரு மனிதனுக்கு இருப்பது போல 9 கிரகங்களும் நட்சத்திரத்தில் பிறக்கின்றன, உருவானது, பிரசவித்தது, உருவானது. அப்ப எந்த பொருள் உருவாகிறதோ அந்த பொருள் அந்த கணப்பொழுதிலே அதனுடைய வினையை, செயல் விளைவு தத்துவம் தான் ஜோதிடம், வாழ்க்கை தத்துவம். வேதாத்திரி மகரிஷி சொன்ன மாதிரி செயல் விளைவின் தத்துவம் தான் நிலைக்கும். அப்ப சூரியன் குருவனுடைய டிஎன்ஏ மரபுல பிறந்ததுனால அவருக்கு என்ன வந்துருச்சு, குருவனுடைய அந்த தாக்கம் வந்துருச்சு. அப்ப எந்த இடத்துல போய் சூரியன் உட்கார்ந்து இருந்தாலும் அந்த சூரியனுடைய சுயசக்தியை கொடுக்காமல் அதையும் கொடுத்து இந்த கர்ம பதிவாக இருக்கக்கூடிய மரபணு தொடர்புடையதையும் கொடுப்பார். அதே மாதிரி சந்திரன் எங்க போய் பிறக்கிறாருன்னா மிருகசீரிஷ நட்சத்திரத்துல பிறந்துறாரு. அப்ப மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு யாருடைய மரபணு தொடர்புனா குருவனுடைய மரபணு தொடர்பு இருக்கிறது. அப்ப சந்திரனுக்கு அந்த இது வந்துருது. அப்ப செவ்வாய் எங்க போய் பிறனா உத்திராட நட்சத்திரத்திலே பிறக்கிறார், அதற்கும் அந்த குருவனுடைய மரபணு தொடர்பு. பாருங்க, சூரியன் சந்திரன் செவ்வாய் 3 பேர்களுமே குருவனுடைய மரபணு தொடர்புகளாக மாறிவிடுகிறார்கள். அப்ப சூரியன் சந்திரன். புதன் போய் எங்க பிறக்கிறாருன்னு பாக்குறோம். இந்த புதன் என்ன செய்யறாரு அப்படின்னா, புதன் நல்லா பாருங்க, இந்த புதன் போய் அவிட்ட நட்சத்திரத்துல பிறக்காரு. நல்லா மனசுக்குள்ள வச்சுக்கணும். புதன் அவிட்ட நட்சத்திரத்திலே பிறக்கிறார். அப்ப இந்த புதனுக்கு என்ன மரபு தொடர்பு வந்து விடுகிறது அப்படின்னு பாக்குறோம். அவிட்ட நட்சத்திரம் எங்க இருக்கு, சனியினுடைய மரபணு தொடர்புல இருக்கு. அவிட்ட நட்சத்திரம் சனியுடைய வம்சாவளியை சேர்ந்து விடுகிறது. அப்ப புதன்ங்கிறவரு எங்க போய் உட்கார்ந்தாலும் என்ன கொடுக்க போறாரு, சனியத்தான். அந்த சர்டன் பவர் அவர்கிட்ட இருக்கும் அப்படின்னு. குரு பூச நட்சத்திரத்தை பிறக்காரு. பூச யாருடைய மரபணு தொடர்வது, ராகுனுடைய மரபணு. அப்ப குருக்குள்ள என்ன இருக்குன்னா ராகுடைய மரபணு தொடரும். சுக்கிரன் இப்ப பாருங்க, சுக்கிரன், இந்த சுக்கிரன்ங்கிற பிளானட் மகத்துல பிறந்துடுறாரு. அப்ப சந்திரனுடைய மரபணு தொடர்புல போய் இந்த சுக்கிரன் பிறந்துடுறாரு. சனிங்கிறவரு எங்க போய் பிறக்கிறாருன்னு பாருங்க. சனி ரேவதி நட்சத்திரத்துல பிறக்கிறாரு. அப்ப அந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு செவ்வாயினுடைய மரபணு தொடரும். அப்ப சனி எங்க உட்கார்ந்துருக்காரோ அந்த இடத்துல செவ்வாயைத்தான் பாய்ச்சுவார், செவ்வாயைத்தான் கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கோம். ராகு பரணி நட்சத்திரத்துல பிறந்துடுறாரு. பரணிக்கு என்ன இருக்கு, சந்திரனுடைய மரபணு தொடர்பு. கேது ஆயிலை நட்சத்திரத்தில் பிறக்கிறார். கேதுவுக்கு சூரியனுடைய மரபணு தொடர்பு. கர்ம பதிவுதான் கேதுக்கு இல்லை, ஆனா மரபணு தொடர்பு உண்டு அப்படிங்கிறத நம்ம எடுத்தோம். இப்போ 9 கிரகங்களும் பிறந்த நட்சத்திரத்தை நாம் உங்களுக்கு கொடுத்து விட்டேன்.
27 நட்சத்திரங்களையும் பகுத்து விட்டோம். பகுத்துட்டு அதே மாதிரி 12 ராசிகளுக்கும் உண்டு, 12 பாவங்களுக்கும் வினைப்பதிவுகள் உண்டு அப்படிங்கிறத பத்தி நம்ம படிப்போம். இப்ப ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஒருவருக்கு 1ஆம் பாவம் எந்த நட்சத்திரத்துல தொடங்குதுன்னு பார்க்கணும். அதாவது லக்னாதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் பார்க்கலாம், சந்திரன் போய் எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பார்க்கலாம், லக்ன புள்ளி லக்ன உயிர் புள்ளி எந்த நட்சத்திரத்தில் விழுந்திருக்குதுன்னு பார்க்கலாம். அப்படி பார்த்தோம்னா நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் இவர் என்ன அனுபவிக்க போறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்க்க போறோம். உதாரணமாக ஏதாவது ஒரு லக்கணம். ஐயா பரமசோயா ஐயா, உங்க லக்ன புள்ளி எந்த நட்சத்திரத்தில் விழுந்திருக்கு, என்ன லக்னம்னு சொல்லுங்க. நான் சிம்ம லக்னம் ஐயா. லக்ன புள்ளி எந்த நட்சத்திரத்தில் விழுந்திருக்குன்னு சொல்லுங்க. பூரம் சுக்கிரன். பாருங்க, பூர நட்சத்திரத்துல விழுந்துருச்சு. நல்லா கவனி பாருங்க, பூர நட்சத்திரத்துல லக்ன புள்ளி விழுந்துருச்சு. அப்ப இவருடைய பூர நட்சத்திரம் எத்தனாம் பாதத்துல விழுந்திருக்கியா? பாதம் பார்க்கலையா? ஏதோ ஒரு பாதம் வச்சுக்கலாம். பூர நட்சத்திரத்துல விழுந்துருச்சுன்னா 4 பாதம் முன்னாடி போயிடுச்சு இல்லையா? ஆமாங்கய்யா. 4 போயிடுச்சு இல்லையா? இப்ப பூர நட்சத்திரத்துல பிறந்தா உங்களுடைய மரபணு தொடர்பு என்ன வந்துருது? செவ்வாயினுடைய மரபணு தொடர்பு உங்களுக்கு வந்துருது அப்படின்னா, அவ செவ்வாயினுடைய அந்த தன்மை தான் உங்களுக்கு இருக்கும், ஆளுமை இருக்கும். அந்த செவ்வாயினுடைய லட்சியத்தோட இருக்கணும்னு நினைப்பீங்க, எதையும் அந்த லட்சியத்தோட இருக்கணும்னு நினைப்பீங்க. உங்களுக்கு அந்த செவ்வாயினுடைய எப்பெல்லாம் செவ்வாயினுடைய கர்மப்பதிவு இருக்கோ அப்பெல்லாம் உங்களுக்கு கன்னியின் சாபம் இருக்கும். கன்னியினுடைய சாபம் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் திருமணமோ குறிப்பிட்ட நேரத்தில் குழந்தையோ அந்த கன்னியினுடைய சாபம் அது இருக்கத்தான் செய்யும். அந்த செவ்வாய்க்கு அவ்வளவு போர்ஸ் உண்டு. இப்ப உங்களுக்கு செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் விழுந்ததுனால உங்களுக்கு அந்த ஆற்றலை அந்த செவ்வாய் தான் தீர்மானிக்கிறார். இது புரியுதா? சரிங்க. இப்ப உங்களுக்கு 1ஆம் பாவம் செவ்வாயினுடைய கர்மப்பதி விழுந்துருச்சுன்னா உங்களுக்கு 10ஆம் பாவம் எந்த ராசியில இருக்கும்? சிம்மத்துக்கு 10 ரிஷுவங்கய்யா. ரிஷபத்துல 4ஆவது பாதம் எந்த நட்சத்திரத்துல விழுகும்? 5ஆவது பாதம் கார்த்திகை, ரோகிணி. ரோகிணி 4ஆம் பாதம். ரோகிணிங்கிறது என்ன டிஎன்ஏ ரெஜிஸ்டர் இருக்கு? புதனுடைய கர்ம பதிவு இருக்கா? ஆமாங்கய்யா. அப்ப ஜோசியம் உங்களுக்கு தெரியுமா? புதன்னா ஜோசியரா? ஆமாங்கய்யா. புதன்னா எழுத்தாளரா? கிளார்க்கா இருக்குங்கய்யா. கிளர்க்கா இருந்திருப்பீங்களா? பஞ்சாயத்து கிளர்க்கா ஓட்டிட்டு இருக்கேன். பாத்தீங்களா? அப்ப அந்த எழுத்து அப்படிங்கிறதை கொடுத்தவர் யார் அப்படின்னா ரோகிணி என்ற புதன் தான் அந்த இடத்துல கொடுக்கிறார். ரோகிணி நட்சத்திரம் அந்த மரபணு தொடர்பு அந்த இடத்துல ரோகிணிக்கு என்ன புதனுடைய கர்ம பதிவு இருக்கு. இப்ப புரியுதா ஐயா? ஐயா புரியுதுங்க, நல்லா புரியுது. அப்ப ஒருத்தருடைய தொழிலை நிர்ணயம் பண்ணலாம். ஒருத்தருக்கு இப்ப பாருங்க, உங்களுக்கு இந்த 7ஆம் பாவம் எங்க விழுகும்? சிம்மத்துக்கு 7 கும்பம் ஐயா. அங்க சனி நிக்கிறார். 5ஆவது பாதம் என்ன இருக்கும்? கும்பத்துக்கு 5ஆவது பாதம் சதயம் இருக்குமா? ஆமாங்கய்யா. ராகுடைய மரபணு தொடர்பு அங்க விழுகுமா? விழுகுங்கய்யா. ராகுனுடைய டிஎன்ஏ ரெஜிஸ்டர் இருக்குமா? இருக்குங்கய்யா. அப்ப உங்க மனைவி கவர்மெண்ட் வேலை பார்க்கறாங்களா? அரசாங்க வேலை, டீச்சர் இருக்கா பாருங்க, அது காட்டும். அந்த டிஎன்ஏ அப்படின்னா அந்த ராகு அப்படின்னாலே கவர்மெண்ட் அதிகாரம் பண்ணக்கூடிய ஆற்றல் அங்க இருக்கும். சரிங்க. இப்படி இதை நீங்க தீர்மானம் பண்ணணும். அப்ப அங்க ராகுன்னு வந்துட்டா இப்ப பாருங்க, அது சதயம். நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம்? பூச நட்சத்திரம். இந்த ராகுடைய டிஎன்ஏ ரெஜிஸ்டர் விசாக நட்சத்திரம், பூச நட்சத்திரம். இதுல பிறந்தது ராகு. சரியா? இப்படித்தான் ஒருத்தருடையது அமையும் அப்படிங்கறத நம்ம எடுத்துட்டு 12 பாவங்களையும் துல்லியப்படுத்தி சொல்லுகின்ற அமைப்பில
இந்த டிஎன்ஏ மரபணு தொடர்பும் தோதிடம் இருக்கிறது. இதைத்தான் நம்ம படிக்க போறோம். இது எப்படி படிக்க போறோம்னா தெளிவா படிக்க போறோம். தெளிவாக புரியும்படியும் நம்ம படிப்போம். இப்ப பாருங்க, மேசத்தில் ஒரு கிரகம் இருந்தா, உங்களுக்கு மேசத்துல எந்த கிரகம் இருக்கு? மேசத்தில் ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்க. மேசத்தில் ராகுன்னா தாத்தா, ராகுன்னா தந்தை வெளிப்பாட்டன், உறவு முறையில தந்தை வெளிப்பாட்டன் பேரும் புகழா வாழ்ந்திருப்பாங்க. ஆனா புரோஜனம் இருந்திருக்காது. தாத்தா புரோஜனம் இருந்தாங்களா? நிச்சயம் பேரோடு இருந்தாரு. ஆனா எதுவும் ஒண்ணு வீடு சொத்து சோக அமைக்கல. அப்படி ஒரு போடு போடலாமலா? இல்ல இதை பார்த்த உடனேயும் ஐயா பேரு தெலுங்குல சொல்லுவாங்கல்ல, பேரு பெத்த பேரு நீரு தாகல எதுன்னு இல்லையா? ஆமா ஆமா ஆமா, அது மாதிரியா பேரு நல்லா இருக்கு ஆனா தண்ணி இல்லையா அப்படின்னு வாங்க. அப்ப நீங்க எந்த கிரகங்கள் எந்த வீட்டில் இருக்கிறது அப்படின்னு முக்கியம். நாம் இதுல எப்படி படிக்க போறோம்னா கிரக தொடர்புகளையும் பாவ தொடர்புகளையும் தெளிவாக படிக்கும் அப்படின்னு நாம எடுக்க போறோம். உங்களுக்கு சுக்கிரன் எங்கேயா இருக்காரு? சூரியனோடு கூடி விருச்சகத்துல சூரியன் சுக்கிரன் புதன். இப்ப பாருங்க, சுக்கிரன் வந்து எங்க இருக்காரு? உங்க லக்னத்துக்கு 4ஆம் இடத்திலே சுக்கிரன் அமர்ந்திருக்கார். அங்கேயே சூரியனும் இருக்கார். இப்ப சுக்கிரன்னா சந்திரனுடைய கர்ம பதிவு அங்க கொடுப்பார். சுக்கிரன்னா அங்க சந்திரனுடைய மரபணு தொடர்பை இங்க கொடுக்கிறார். அங்கே சூரியன் இருக்கார். சூரியன் குருவுடைய மரபணு தொடர்பு கொடுப்பார். சரியா? அப்ப இந்த இடத்துல தாய் 4ஆம் இடம்ங்கிறது தாய், 4ஆம் இடம்ங்கிறது தாய், 4ஆம் இடம்ங்கிறது வீடு, 4ஆம் இடம்ங்கிறது மனை எல்லாம் இருக்குன்னு அர்த்தம். அங்க சூரியனும் இருக்காரு. சூரியனும் இருக்காரு. இப்ப தாயினுடைய குலதெய்வ கோயிலுக்கு நீங்க போயிருக்கீங்களா? போயிருக்கீங்கய்யா. அதே உன்ன தாப்பனுடைய குலதெய்வ கோயில் எங்க இருக்குன்னே தெரியாது. இங்க பாருங்க, உங்களுக்கு அந்த அந்த இடத்துல வந்து 5ஆம் வீட்டின் அதிபதி யாரு? குரு. அவர் எங்க இருக்காரு? 12ல உச்சம். 12ல உச்சம் இருந்தா அந்த இடத்த பார்த்துருவாரா? 4ஆம் இடத்தை பார்ப்பாரு, 5ஆம் இடத்தை பார்க்க மாட்டாரு. பார்த்ததுனால இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய தொடர்பும் குருவுடைய தொடர்பு அங்க வந்துருமா? அந்த குருவுக்கு வந்துருங்க ஐயா. உங்க முன்னோர்களே எங்க கோயிலை விட்டுட்டு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். நிச்சயம் எங்க 3 தலைமுறை எங்க கோயிலே எங்க இருக்குன்னு தெரியாது, தெரியாம இருக்குன்னு அர்த்தம். அது குரு போய் என்ன நட்சத்திரத்துல இருக்காருங்க? பூச நட்சத்திரம். பூசத்துக்கு ராகுடைய கர்ம பதிவு இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப பூசம் ராகுடைய கர்ம பதிவு அது இருக்கு. பூசம் 5ஆம் பாவத்துக்கு ராகுடைய டிஎன்ஏ ரெஜிஸ்ட்ரி வந்துருது அப்படின்னு அர்த்தம். இப்ப 5ஆம் பாவங்கிறது உங்க தாத்தா, 5ஆம் பாவம் உங்க மகன் உங்க. அப்ப தாத்தா மகன் எல்லாம் இப்ப வந்து மறுபடியும் பிறந்து வந்தாங்கன்னா சொன்ன வார்த்தை கேட்க மாட்டான் இல்லையா? ஆமா, நம்ம ஒண்ணு சொன்னா அவன் ஒண்ணு செய்வான். அப்படி இருப்பான். அதே மாதிரி பாருங்க, அது ராகுடைய டிஎன்ஏ ரெஜிஸ்ட்ரி 5ஆம் பாவத்துக்கு இருந்தனால திதி கொடுக்கறதையும் முன்னோர்கள் விட்டுருப்பாங்க. நான் இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கொடுத்துருப்பீங்க. நீங்க வந்த பிறகு கொடுத்துருப்பீங்க. அவ கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்களாம் திதி கொடுத்து ஏமாற்று வேலை அப்படின்னு விட்டுட்டாங்க. விட்டுருவாங்க அவங்க. அப்படிங்கறத எடுக்கணும். அப்ப திதி கொடுத்துருப்பாங்களா? இந்த மாதிரி எப்படி இருப்பாங்களா? அது ராகுடைய கர்மபியம். அது போய் பூச நட்சத்திரத்தினால உங்கள் முன்னோர்கள் யாருக்காவது 2 தாரம் இருந்துச்சா? பாட்டனுக்கே 2 தாரங்கய்யா. 2 தாரம் இருக்குங்கிறத காட்டுது பூச நட்சத்திரம். இப்படியெல்லாம் எடுக்கலாம். அதை தெளிவாக சொல்லிக் கொடுக்கலாம்னு நினைக்கிறோம். இதை நீங்க தெளிவா கத்துக்கணும். எப்படி கத்துக்கணும்? ஆழமாக கத்துக்கணும், அகலமாகவும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா பொறுமை வேணும். என்ன வேணும்? பொறுமை. இதுக்கு படிச்சது பூரா வச்சிடணும். நான் இதுக்கு என்னென்ன படிச்சிருக்கேனோ அதெல்லாம் ஓரமா வச்சிருவேன். இங்க என்ன படிக்கிறனோ இன்னைக்கு சேர்த்து வச்சிருக்கணும். அள்ளிதான் உங்களுக்கு கொடுக்க முடியும். எப்படி பாத்தீங்களா? ஒரு திறன், அதாவது உன்னை
திறனா இருக்கணும், ஸ்கில் இருக்கணும். ஒரு மனிதன்கிட்ட என்ன இருக்கணும்? ஸ்கில் இருக்கணும் தான். அந்த ஸ்கில்ல பயன்படுத்தக்கூடிய அந்த தனி திறமை இருக்கணும், திறன் இருக்கணும், ஆற்றல் இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். பூச நட்சத்திரத்தில் இருந்தால், இப்ப சந்திரன் பூச நட்சத்திரம், குரு போய் பூச நட்சத்திரத்துக்கு 5 கூடை இருக்காருன்னா, இவருடைய வம்சாவளியில மூச்சு சம்பந்தமான மூச்சு, இந்த சளி, இந்த தொந்தரவுகள் வந்துரும் அப்படின்னு அப்பாவுக்கு இருக்கும். இருந்தது. அந்த மூச்சு திணறல் இருக்கும். அப்ப மருத்துவ ஜோதிடத்தையும் இது தெளிவாக சொல்லலாம். அப்ப இது ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு கலை. இது அற்புதமான ஒரு கலை. அதை நம்ம தெளிவா படிக்கிறோம். சரி, இது படிச்சுட்டு இதுக்கு பரிகாரம் சொல்லணும் இல்லையா? இதுதான் இங்க முக்கியம். சிலர் பரிகாரம் இல்லைன்றாங்க, சிலரு பரிகாரம் இல்லைன்னு சொல்றாங்க. சிம்ம லக்கணம் எப்பயுமே அடையாளத்தை தேடும். சிம்ம லக்கணம் என்ன தேடும்? ஒரு ஆதாரத்தையும் அடையாளத்தையும் தேடிக்கிட்டே இருக்கும். சிம்ம லக்கணம் என்ன செய்யும்னா, சிம்ம லக்கணத்துக்காரருக எல்லா விஷயத்தையும் நம்ம தான் தேடி போகணும். நம்மளை தேடி எதுவுமே வராது. ஆமாங்க, நம்ம தான் எல்லாமே தேடி போகணும். வீடு கட்டி வைக்கணும், சௌரியம் பண்ணி வைக்கணும், எல்லாம் பண்ணி வைக்கணும். எல்லாம் உட்கார்ந்துட்டு அதிகாரம் பண்ணுவாங்க. உண்மைங்க. இப்படி நம்ம படிக்கணும், இப்படி பார்க்கணும். இப்ப எப்படி இருக்கு இந்த ஜோசியா? சூப்பருங்க ஐயா. இது சூப்பரோ சூப்பர், சூப்பரோ சூப்பர், சூப்பரோ சூப்பர் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். இப்படி இப்ப உதாரணமாக ஒருத்தர் ஒரு 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 பரிகாரம் சொல்ல போறோம். ஒருத்தருக்கு பரிகாரம் சொல்ல போறோம்னு வச்சுக்கோங்க. இதை விட இன்னொரு விஷயத்த சொல்ல பாருங்க. நம்ம ஒரு ஆளுக்கு மட்டும் ஜாதகம் சொல்லிட்டு இருக்கோம், இருந்துகிட்டு இருக்கோம், அப்படித்தானே? கேட்டா இப்ப பாருங்க, 1ஆம் பாவம்னா ஜாதகர், அப்படி வச்சுக்கலாமா? 1ஆம் பாவம்னா ஜாதகர். 2ஆம் பாவம் 4ஆம் பாவத்துக்கு அது 11ஆம் பாவம். அம்மாவோட பிறந்த மூத்தவர்கள், பெரியம்மா, பெரிய மாமன். அப்ப 2ஆம் பாவத்துக்குள்ள யார் இருக்கா? அம்மாவுடைய மூத்தவர்கள், நம்ம குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள். 2ஆம் பாவத்துக்குள்ள யார் இருக்கா? நம்ம குடும்ப உறுப்பினர்கள். 3ஆம் பாவத்துக்குள்ள யார் இருக்கா? ஏன் கூட பிறந்த இளைய சகோதர சகோதரிகள், அப்படி வச்சுக்கலாம்ல? உண்மைங்க. என் மனைவிக்கு அது 9ஆம் இடம், அவளுக்கு அப்பா, எனக்கு மாமனார், எனக்கு மாமனார். சரி, 4ஆம் பாவங்கிறது என் தாய், என்ன பெத்தவள், என்ன பெத்தவள். 5ஆம் பாவங்கிறது நம்ம பெத்துக்கிற போற பிள்ளை, நம்ம பெத்துக்கிற போற பிள்ளை. இப்ப புரியுதா? நம்ம பெத்துக்கிற போற பிள்ளை 5ஆம் பாவம். 6ஆம் பாவங்கிறது 4ஆம் பாவத்துக்கு 3ஆம் பாவம், அம்மாவோட பிறந்த இளையவர்கள், சித்தி, சின்ன மாமா. 7ஆம் பாவங்கிறது எனக்கு வர்ற மனைவி, எங்க அப்பாவுக்கு மூத்தவர், 11ஆம் பாவம், பெரியப்பா. 8ஆம் பாவங்கிறது என் மனைவியினுடைய குடும்பம். 9ஆம் பாவங்கிறது எங்க அப்பா. 10ஆம் பாவங்கிறது 7ஆம் பாவத்துக்கு 4ஆம் பாவம், மாமியார். 11ஆம் பாவங்கிறது எனக்கு முன்னாடி மூத்த பிறந்தவங்க, எங்க அக்கா, எங்க அண்ணன். 12ஆம் பாவங்கிறது எங்க அப்பாவுக்கு அம்மா, எங்க அப்பாவுக்கு அம்மா, எங்க அம்மாவுக்கு அப்பா, எங்க அம்மாவுக்கு அப்பா. இத்தனை உறவு எடுக்கலாம்ல ஐயா? சூப்பரா எடுக்கலாங்க ஐயா, இதுதான் உண்மை. இத்தனை உறவு எடுக்கலாம். இதற்கு 7ஆம் பாவம்லாம் அவர் வாழ்க்கை துணைவி, 7ஆம் பாவம்லாம் அவருடைய வாழ்க்கை துணைவி. ஆனா 4ஆம் பாவத்துக்கு 9ஆம் பாவம் மட்டும் 7ஆம் பாவம் வாழ்க்கை துணைவி அல்ல. பரமசிவையா, 4ஆம் பாவம்
4ஆம் பாவத்துக்கும் 9ஆம் பாவத்துக்கு 7ஆம் பாவம் வாழ்க்கை துணை அல்ல. ஆமா. அம்மா 4ஆம் பாவம் தானே. அப்ப அப்பா 7ஆம் பாவமா 10ஆம் பாவம் தானே வரணும். ம். அப்பா 9ஆம் பாவம் தானே. அதுக்கு 7ஆம் பாவமா 3ஆம் பாவம் தானே வரணும். ம். ஆனா வரலையே. ஏன் அப்படின்னா இந்த 3ஆம் பாவம் இந்த தாய்க்கு தான் தெரியும் இவன் யாரு அப்பான்னு. தாய்க்கு தான் உண்மையான அப்பன்னு தெரியும். தெரியும். ஏன்னா தாய் இந்த இடத்துல ஒரு ரகசியத்தை ஆண்டவன் வச்சிருக்காங்க. 10ஆம் பாவம்ங்கிறது பெறாத அப்பா. நம்ம யாராவது அப்பான்னு கூப்பிட்டோம்னா அப்பா ஸ்தானத்துல கூப்பிட்டா அது 10ஆம் பாவம். இப்ப புரியுதாயா? புரியுதுங்கய்யா. லீகல் ஃபாதர் அப்படின்னாலே 9ஆம் பாவம். லீகல் ஃபாதர் 9ஆம் பாவம். 9ஆம் பாவம். இப்ப அடுத்ததுக்கு வந்துருவோம். 1ஆம் பாவம்ங்கிறது நானு, 3ஆம் பாவம்ங்கிறது என் தம்பி. அவனுக்கு ஒரு தம்பி பிறந்தான்னா 5ஆம் பாவம் ஆயிருமா? ஆமாங்கய்யா. அவனுக்கு ஒரு தம்பி பிறந்தா 7ஆம் பாவம் ஆயிருமா? ஆயிரும். அவனுக்கு ஒரு தம்பி பிறந்தான்னா 9ஆம் பாவம் ஆயிருமா? ஆயிரும். அப்ப எனக்கு பிறகு எத்தனை பேர் பிறக்கலாம்? 1, 2, 3, 4 பேர் பிறக்கலாமா? பிறக்கலாம். சரி, எங்க மூத்தவன் எனக்கு அண்ணன் 9ஆம் பாவம். அவனுக்கு அடுத்து ஒரு அண்ணன் இருந்தான்னா அவன் லக்னமே வந்துருமா? வந்துருங்கய்யா. அவனுக்கு அடுத்து அண்ணன் இருந்தா மூணாம் பாவம் வந்துருமா? ஆமாங்க. புரியுது எப்படின்னு? புரியுது. இத்தனை உறவுகளையும் இந்த டிஎன்ஏ நீ பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு அதை பார்க்கலாம். இப்ப புரியுதா எப்படி ஒவ்வொரு பாவங்களும் எப்படி நமக்கு எத்தனை கருத்துக்களை சொல்றோம். அதனாலதான் அன்னைக்கு ஜோசியம் படிச்சவங்க இத பார்த்த உடனே டக்கு டக்கு டக்குன்னு உறவு எடுத்துட்டாங்க. இப்ப புரியுதா? புரிஞ்சிருச்சு. அதே மாதிரி கிரகங்களுக்கும் உறவு காரகத்துவம் உண்டு. சூரியன்னா யாரு? அப்பா, மாமனார். அப்பா ஸ்தானத்துல யாரு இருக்காங்களோ அவங்கள யாரு? சூரியன். சந்திரன்னா அம்மா, மாமியார். அம்மா ஸ்தானத்துல இருக்கிற மூத்த அக்கா இருந்தா யாரு? சந்திரன் தான். அந்த காலத்துல ஒரு மூத்த அக்கா அம்மா மாதிரி. பரமசையாவுக்கு தெரியும். அவங்க காலத்திலேயே அந்த முன்னாடி காலத்திலேயெல்லாம் ஒரு அக்கா இருந்துச்சுன்னா அந்த பிள்ளைய பூரா வளர்த்தது யாரு வளர்த்திருப்பா? மூத்த அக்கா. அக்காதான் வளர்க்கும். எங்க தமிழாசிரியர் பாடம் நடத்திட்டு இருக்காரு 11th. பாடம் நடத்திட்டு இருக்கும்போது அவர் சின்ன குழந்தையா இருந்தாராம். குழந்தையா இருக்கும்போது அவங்க அக்கா தூக்கிட்டு காட்டுல போய் ஒரு தொட்டியை கட்டி ஆட்டி விடுச்சு. அவங்க அம்மா தொட்டி கட்டி விட்டாங்க. இந்த பிள்ளை ஆடிக்கிட்டே இருந்திருக்கா. அவங்க அக்கா ஆட்டும் போது அழுதுருக்காரு. அழுதும் போது சோளத்தை ஆட்டுக்குள்ள இருந்ததுனால அந்த பக்கம் ஒரு சோளத்தட்டை அந்த பயலை குத்தி இருக்கு. யார? எங்க வாத்தியார. இவன் தம்பி அழுகிறான்னு வேகமா ஆட்ட 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 குத்தி குத்தி ரத்தமா வந்துருச்சு. அப்படியே அக்கா துடிக்கிறாளாம், கத்துறாளாம். அப்ப சொல்றாரு, அப்படியே சொல்லிட்டே அழுகிறாரு அவரு. எங்க அக்கா இப்படி வளர்த்தா, எங்க அக்கா இப்படி எல்லாம் இருந்தா அப்படின்னு சொல்றாரு. என்னை விட எங்க அக்காவுக்கு 10-15 வயசு மூத்தது. எனக்கு ஒரு தாய் மாதிரி. என் அக்கா மேலேயே நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அந்த கடனுக்காக அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு அது இருக்குமா ஐயா? இன்னைக்கெல்லாம் உறவு போச்சுங்க. உறவு இல்லை. அப்ப சந்திரன் தாயாவும் இருக்கா, மாமியாவா இருக்கு. அந்த கிரகம் மூத்த அக்காவா இருக்கு. யாரெல்லாம் நம்ம பார்த்து அம்மான்னு கூப்பிடுறோம் அவங்க கூட சந்திரன் தானே. ஆமாங்க. இப்ப உங்களுக்கு சந்திரன் எந்த நட்சத்திரத்திலேயே இருக்காரு பிறக்கும் போது? எனக்கு மிருகசீரிஷம் 4ஆம் பாதங்கய்யா. குருவினுடைய டிஎன்ஏ ரெஜிஸ்டர் போய் விழுந்துருச்சா இல்லையா?
அப்ப தாய் அந்த குருவினுடைய தன்மை இருக்கு. எப்பயும் அம்மா வந்து தெய்வ பக்தியோட பிள்ளைகளை அவ்வளவு கணிசனையா வளர்த்திருக்கும் இல்லையா? ஆமாங்கய்யா, 10 பிள்ளை. 10 பிள்ளை பெற்றாலும் அந்த பிள்ளைகளை பூரா நல்லா வளர்க்கணும். அந்த அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு பிள்ளைகளை கூட குறை சொல்லக்கூடாதுன்றது உசுர விட்டுரும். ஆமாங்க. அதுதான் அந்த டிஎன்ஏனுடைய மரபணு தொடர்பு, குருவினுடைய தாக்கம். சந்திரன் வந்து உங்களுக்கு அதே மாதிரி நீங்க யாரெல்லாம் தாயாக நினைக்கிறீர்களோ, இப்ப குரு போய் உங்களுக்கு சந்திரன் போய் அங்க இருந்தா நீங்க படிக்கிற காலத்துல டீச்சர் கூட உங்களுக்கு நல்லா வச்சிருப்பாங்க. இலவசமா ஃப்ரீ டியூஷன் நடத்தினாருங்க எனக்கு. டீச்சர் கூட எப்படி இருப்பாங்க? சூப்பரா இருக்கும். இப்படி ஜோசியத்தை ரசிக்க படிச்சணும், ருசிச்சு படிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அருமையான கான்செப்ட் உங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்து நம்ம இப்படி பார்க்கணும். இப்ப ஒண்ணும் இல்ல, பூச நட்சத்திரத்தில் இருந்துச்சுன்னா 2ஆம் பாவம் பூசத்துல இருந்த பூரத்துல இருந்துச்சுன்னா அஸ்த நட்சத்திரத்துல தானே விழுகும். அஸ்தத்தில் தானே விழுகும். ஆமாங்க. அஸ்தம்ங்கிற 2ஆம் பாவம் வந்து அது குருவுடைய தன்மை தானே. ஐயா ஐயான்னு தான் கூப்பிடுவீங்க. நிச்சயம். அந்த குருவுடைய ஆற்றல் யாரை பார்த்தாலும் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயான்னு சொல்லுவீங்க. ஏன்னா அது அஸ்த நட்சத்திரம் குருவுடைய வம்சாவளியை சார்ந்தது. உங்களுக்கு எல்லாரையும் பார்த்து கைவணங்கி கூப்பிடுவதற்குத்தான் மனசு வரும். நிச்சயம் நிச்சயம். உங்கள் பேச்சிலே உண்மை இருக்கும். உங்க பேச்சிலே உண்மை இருக்கும். ஆனால் உங்களை காயப்படுத்துவார்கள். நிச்சயம். உங்களை காயப்படுத்துவார்கள். ஆனா உங்க பேச்ச உங்க குடும்பம் கேட்காது. கேட்காது. குரு ஊருக்குதான் உபதேசம், தனக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா அந்த குருவினுடைய அந்த குரு அந்த அஸ்த நட்சத்திரமாக இருப்பதனால சந்திரன் அங்கே சொல்ல வேண்டியதில்லை. அது குரு குரு என்பது அந்த இடத்துல இருக்கு. அதே மாதிரி குரு இங்க இருந்ததுனால பணத்துக்கு நீங்க மரியாதை கொடுப்பீர்கள். விஷயம். பணத்துக்கு மரியாதை கொடுப்பீங்க. ஒரு பைசானா கூட அதை கணக்கு பார்ப்பீங்க. எழுதி வச்சுட்டு எதையும் செய்வேன். எழுதி வைக்காம கூடாது. இப்படி எடுக்கணும். நல்லா இருக்கா ஜோசியா? சூப்பர்ங்கய்யா. இதைத்தான் நம்ம படிக்கிறோம். இப்ப நீங்க இதுவரை நான் ஒரு மணி நேரம் உங்களுக்கு விஷயங்களை சொல்லியிருக்கேன். இப்ப நீங்க இதுல கேள்வி கேட்கலாம். உங்களுக்குள்ள சந்தேகங்களை கேட்கலாம். நான் அதுக்கு பதில் சொல்ல ரெடி. யாராவது கேள்வி கேளுங்க, நான் சொல்றேன். உங்க ஜாதகத்தை பத்தி கேட்காதீங்க, அது நீண்டுட்டு போயிடும். அப்படி ஆனா கேள்வியை கேள்வி. யாரு கேட்க? யாரு பேசுறியா? சொல்லுங்க சொல்லுங்கம்மா. அருமையா இருக்குங்க ஐயா. வகுப்பு நமக்கு கூட்டமா இருக்கு. வகுப்புன்னு போகும்போது இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். அப்பதான் கேள்விகள் வேணும். இப்ப நல்ல புரிதலா இருக்குங்க ஐயா. இது ரொம்ப அருமையான ஒரு வகுப்பா இருக்குங்க ஐயா. வித்தியாசமாகவும் இருக்கு. வித்தியாசமா இருக்கு. ஆனா படிக்கும் போது நல்லா வந்துடணும். ஆனா படிக்கிறதுக்கு நிறைய ஆர்வத்தை இருக்கணும், நிறைய பொறுமை இருக்கணும், நிறைய விஷயங்களை உள்வாங்கணும். அப்படி வச்சீங்கன்னா சூப்பரா வரும். ஓகே, தேங்க்யூ. அடுத்து 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 யாராவது கேள்வி கேளுங்க. இந்த வகுப்புல சேர்றவங்க இதெல்லாம் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள். பதிவு செஞ்சீங்கன்னா கிளாஸ் வந்து என்னைக்கு நம்ம தொடங்குறோம்ங்கிறத இன்டிமேஷன் கொடுத்துருவோம். நாளைக்கு தொடங்குறதா இருந்துச்சு. ஆளுங்க சேர்ந்த பிறகு நம்ம எத்தனை பேர்னு பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணுவோம். இந்த வகுப்பின் வந்து 3000 ரூபா ஃபீஸ் கட்டணும். இதுக்கு உங்களுக்கு
தெளிவாகிறவரை விடுறதில்ல. தெளிவா அவங்கள உருவாக்கி ஒரு நல்ல ஜோதிடராக, தெளிவான ஜோதிடராக மறைமுக ரகசியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறோம். நீங்க இதை வச்சு நிறைய தெளிவா சொல்லி கொடுத்து சம்பாதிக்க பார்க்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. அப்படி யாராவது கேள்வி கேட்கிறீங்களா? வேற யாரும்? ஐயா வேலாயுத ஐயா, வேற யாரும் கேள்வி கேட்கிறீங்களா? ஈஸ்வர், ஐயா ஐயா வந்துட்டீங்க. ஆ ஏன் நான் லேட்டா தாங்க வந்தேன். இந்த கிளாஸ் என்னைக்கு இருந்தீங்க ஆரம்பம்? அதை நாளைக்கு முடிவு பண்ணுவோம். சரிங்க, முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க, நான் கலந்துக்கிறேன். நீ கலந்துக்க. சரிங்க, நான் குரூப்ல போட்டுட்டேன். சரி, யாராவது சேர்றாங்களோ அவங்க எல்லாம் வந்து என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த குரூப் ஐயா நாகர்கோவில்ல இருந்து நம்ம ஜாமக்குள் படிச்சார்ல அருண் பிரசாத், ஆமா, அவரு அநேகமா சேருவாரு. நான் தகவல் சொல்லிடுறேன். சரி சரி சொல்லிருங்க. சரிங்க சரிங்க சரிங்க, நன்றி. அதனால ரைட். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வகுப்பு எப்படி இருந்தது? அருமையா இருந்தது ஐயா. அருமையா இருந்தது. வகுப்பு நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. புரியுதுங்க, ஓரளவுக்கு புரியுது. ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஆர்வம் நிறைய வேணும். படிக்கணும், படிச்சிட்டோம்னா வந்துடும். ஆனா எளிமையா சொல்லி கொடுத்துருவோம். சரி சரிங்க சரி. சரி, ஓகே. வேற யாரு? இது யாரு? முத்துலட்சுமி இருக்கீங்களா? யாருமா? வணக்கம். பேசுங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நம்பர் எழுதிக்கங்க. 97 86 420 325க்கு தொடர்பு கொள்ளுங்கள். நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் பண்ணி பதிவு செஞ்சுக்கோங்க. இந்த இருப்பாருங்க நம்பர். இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ வகுப்பை நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். வாழ்க வளமுடன். சரியா? நன்றிங்க. நன்றி நன்றிங்க. நன்றி நன்றி. வணக்கம்.